எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தை எப்படி இருந்தது போன வாரம் அப்படின்னு பார்ப்போங்க. குறிப்பா நேத்து அமெரிக்க சந்தை பயங்கரமா மேல ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் பத்தி நேத்து எந்த கமெண்ட்டும் குடுக்கல. அது ஒரு முக்கியமான ரீசன். தென் ஃபெட் மீட்டிங் நடக்குது இல்லையா? ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து எக்ஸ்பெக்டட விட குறைஞ்சிருந்தது. கோர் இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிருந்தது அமெரிக்கால. அதனால ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மீட்டிங்ல ரேட் கட் இருக்காது அப்படின்னு நம்புறேன். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நேற்று நாஸ்டாக் வந்து ஒரு 451 பாயிண்ட் அப், டவ் வந்து ஒரு 674 பாயிண்ட் அப், S&P 500 ஒரு 117 பாயிண்ட் அப்புங்க. லாஸ்ட் 5 டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாஸ்டாக் ஒரு 0.5% டவுனு, டவ் வந்து ஒரு 2.4% டவுனு, S&P 500 ஒரு 1.16% டவுனுங்க அமெரிக்கன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஜப்பான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 225 0.22% வந்து அப், நிஃப்டி 50 0.82% டவுன். இதான் லாஸ்ட் 5 டேஸ்ல ஓவராலா ஜப்பான், இந்தியா அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ். தென் இந்த லாஸ்ட் 5 டேஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னா கோல்டு தாங்க. கிட்டத்தட்ட 2.36% வந்து ஏறி இருக்கு. கடைசியா நம்ம பார்த்தப்ப 8230 நேத்து பார்த்தோம். இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹10 விலை குறைஞ்சிருக்குங்க. 8220 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாப் 100 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, நிப்டி 100, அதுல அதிகமா R&Dsக்கு யார் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸும் ஃபார்மா கம்பெனிஸ், இவங்க 2 பேர் தாங்க அதிகமாக R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்டிங்ஸ் நிறைய பண்றாங்க. குறிப்பா டாப் 100 நிப்டி 100ல டாடா மோட்டார்ஸ் தாங்க வந்து R&Dக்கு அதிகமா செலவு பண்றாங்க. 2023 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 2024ல 45% வந்து கூட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல 29,400 crores பக்கமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எந்தெந்த ஏரியாஸ்ல ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியுங்க. மெயினா ரிசர்ச் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டர்ல கிளீன் எனர்ஜி, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, குறிப்பா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவங்க லான்ச் பண்றாங்க. தென் ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ், ஃபியூல் செல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கான சோதனை ஓட்டம்லாம் நடக்குது இல்லையா, அதுல டாடா மோட்டார்ஸும் பங்கெடுத்துக்கிறாங்க. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ஸ்டீல் வந்து ஃபர்ஸ்ட் எவர் வெஹிக்கிள் டிஸ்போசல் ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ஸ்டீல் வந்து ஃபர்ஸ்ட் எவர் வெஹிக்கிள் டிஸ்போசல் ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க டாடா மோட்டார்ஸோட டைப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசணும், டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பிளான்ட்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் எதன் அடிப்படையில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிள் வந்து காலாவதி ஆயுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெஸ்பான்சிபிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மேனர்ல அதை ரீசைக்கிள் பண்றதுங்க. குறிப்பா வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஸ்டீல் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீயூஸ் பண்றது, அதை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான வேலைக்காக தான் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இதை பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசிஸை அட்ஹர் பண்ணி டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து விப்ரோல ஒரு அப்டேட்டுங்க. விப்ரோ வருகிற ஏப்ரல் 1 2025, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26க்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அதாவது அவங்களோட குளோபல் பிசினஸ் லைன் இருக்குல்ல, அதை அப்படியே ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க, ரீஅலைன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிசினஸ் ரீஸ்ட்ரக்சர்ல எதெல்லாம் உங்களோட பிரைமரி ஃபோக்கஸா இருக்கும் அப்படின்னா, கிளவுடு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆட்டோ செக்டார்ல ஒரு அப்டேட். ஆட்டோ செக்டார்ல டூ வீலர் செக்மெண்ட்ல எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் மார்ச் 14 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக வித்துருக்காங்க. லீடிங்ல இருக்காங்க, 10,500 யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. தென் டிவிஎஸ் அதுக்கு அடுத்து 8,888, அதற்கு கீழே ஓலா இருக்காங்க 7,000 யூனிட்ஸ். தென் ஃபோர்த் பிளேஸ்ல ஏத்தர் எனர்ஜி இருக்காங்க 5,548, அதுக்கு கீழே கிரீவ்ஸ். தென் 6வது இடத்துல ஹீரோ மோட்டர் கிராப் இருக்காங்க. எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஒரு 1,632 யூனிட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் மார்ச்ல. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. முத்தூட் ஃபினான்ஸ் இந்த கோல்டு பிசினஸ் பண்றாங்களே, கோல்டு லோன் கம்பெனி, அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோல்டு லோனுக்கு ஒரு 92,000 crores இருந்துச்சுங்க. அதாவது டிசம்பர் 2024 வரைக்கும். நம்ம வந்து இது ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். இப்ப அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குறிப்பா கோல்டு லோன்ல 1,00,000 கோடியை வந்து கிராஸ் பண்ணிருச்சுங்க. இது முத்தூட் ஃபினான்ஸ்க்கு உண்மையிலேயே வந்து ஒரு ரிமார்க்கபிள் மைல் ஸ்டோன்னா வேற எந்த கவர்மெண்ட் செக்டார் பேங்க் கூட இல்லைங்க. கவர்மெண்ட் செக்டார் பேங்க்குக்கும், அதாவது பேங்க் எல்லாம் ஒரு சைட் இருக்காங்க, தென் முத்தூட் வந்து தனியா ஒரு இடத்துல இருக்குங்க. இவங்க 2 பேருக்குள்ள கேப்பே கிட்டத்தட்ட 50,000 கோடி இருக்குங்க. இவங்க வந்து 1,00,000 கோடி இருக்கிறாங்க. அடுத்த பிளேஸ்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய வங்கின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ 45,000 கோடி அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும். அடுத்த சிமெண்ட் செக்டர்ல ஒரு அப்டேட்டுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லைம்ஸ்டோன் டாக்ஸ், அதாவது லைம்ஸ்டோன் மைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து எடுக்கக்கூடிய லைம்ஸ்டோனுக்கு ஒரு டன்னுக்கு ₹120 டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றதுனால இங்க உள்ள பிளேயர்ஸ், பெரிய பிளேயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராம்கோ சிமெண்ட்ஸ், தென் டால்மியா சிமெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் பெருசா பாதிப்புக்குள்ளாவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒன்று ப்ராஃபிட் வந்து குறையும், இல்லாட்டி எண்ட் யூசர்ஸ்ட ப்ரைஸை வந்து ஏற்ற வேண்டியிருக்கும்.
ஸோ காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் இருக்கிறாங்க, ஏசிசி இருக்கிறாங்க, அம்புஜா சிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இவங்க டால்மியாவோ ராம்கோவோ அவங்களோட விலை ஏற்றுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து விற்பனைகள் வந்து குறையும், இல்ல மார்ஜின்ஸ் வந்து அவங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்குங்க. இதனால கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாக போற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் யார் அப்படின்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து டால்மியா சிமெண்ட்ஸ்ங்க. ராம்கோ சிமெண்ட்ஸோட கிளிங்கர் கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 52%, டால்மியா சிமெண்ட்ஸ்க்கு 23%. அது போக ஏசிசி அல்ட்ராடெக்லாம் வந்து 2% 4% தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம கேள்விகளுக்குள்ள போயிருவோங்க. ஃபர்ஸ்ட் பிஇஜி ரேஷியோன்னு ஒன்று சொல்றாங்களே சார், அது என்னது? அது வந்து ஒன்று கீழே இருந்தால் தான் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்னு சொல்றாங்களே சார், நம்ம வந்து அதெல்லாம் பாக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் நம்ம 3 பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், தென் பிரைஸ் டு புக், தென் டெட் டு ஈக்விட்டி. இந்த பி ரேஷியோ, பிஇஜி ரேஷியோ அப்படின்றது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆனுவல் growth பெர்சன்டேஜ் தாங்க. இது வந்து ஒன்னா இருக்கணும் இல்ல ஒன்னு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் எடுத்துக்கோமே, நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 6, தென் கீழே வந்து ஆனுவல் பெர்சன்டேஜ் ஆஃப் growthனா ஒரு 10% வச்சுக்குவோமே. ஸோ 6 டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டோம்னா 0.6 வந்துருங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒன்னு கீழே இருந்தால் அது அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். ஓகே, நண்பர் என்ன கேட்டிருக்கிறாரு, இந்த பிஇஜி ரேஷியோங்கிறது நிறைய கம்பெனிஸ்க்கு, குறிப்பா அவர் ஹீரோ மோட்டோ கிராப், தென் ஐடிசி போன்ற நிறுவனங்களுக்கு ஒன்னை விட அதிகமா இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோ மோட்டோ கிராப்போ ஐடிசியோ கன்சிடர் பண்ண முடியாதுங்க. நம்ம ஹீரோ மோட்டோ கிராப் ஐடிசி எல்லாம் எதன் அடிப்படையில் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய வேல்யூவேஷன் பி வந்து ஒரு டிசரபிளா இருக்கு, 30 கீழே இருக்கு. அதாவது அந்த செக்டார்ல இருக்கிற மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப ஹீரோ மோட்டோ கிராப் வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு, கடன் வந்து கிடையாது அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோங்க நம்மளோட லிஸ்ட்ல. ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா மற்ற எஃப்எம்சிஜியை கம்பேர் பண்றப்ப ஐடிசி சீப்பா இருக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதெல்லாம் லார்ஜ் கேப், நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ். ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா 30 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ 70 இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறாங்க. சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஹையர் அண்ட் பிரீமியம் பைக்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் உள்ள வந்து அடுத்து தேர்ட் ஜென்ரேஷன் கூட வரப்போறாங்க. அடுத்து பிஹெச்இஎல்ல ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நான் வாங்கினதுக்கு அப்புறம் 25% கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே வந்து பி 129 இருக்குங்க. ஸோ அவர் வாங்கினப்போ 150க்கு மேல எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸ் டு புக்கை கூட விடுங்க, 2.5 கிட்ட இருக்கு. ப்ரமோட்டர் 63% வச்சிருக்காங்க. 3 இயர்ஸ்ல ஒரு 275% ஏறி இருக்கு. அதாவது 3 வருஷத்துல 300% வந்து ஏறுறப்ப அந்த நண்பர் வந்து வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 20% தான் கீழே விழுந்திருக்கு. இன்னும் கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எஃப்ஐஐஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க விற்கிறதுக்கு. 1 இயர்ல 15% வந்து கீழே விழுந்திருக்குங்க. ஸோ ஹையர் வேல்யூவேஷன் சைடு போகாதீங்க. அடுத்து கெயில் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கேஸ் அண்ட் ஃபியூல் செக்டர். பி வந்து 8.36ல இருக்கு, பிரைஸ் டு புக் 1.24ல இருக்கு. வேல்யூவேஷன்ஸ்லாம் ஓகே. ப்ரமோட்டர்ஸ் 51% வச்சிருக்காங்க. கரெக்டா இதுக்கு மேல விற்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். பெல்ல பொறுத்த வரைக்கும் 63% வச்சிருக்காங்க. ஸோ கெயில 51. ஸோ 63 வந்து 51 ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கெயில பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 2024ல குறைஞ்சிருக்கு. எஃப்ஐஐஸ் இங்கேயும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் கீழே விழும். 1 இயர்ல 6% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கின பெல் வந்து 1 இயர்ல 15 to 16% கீழே விழுந்திருக்கு. இது ஏற்கனவே வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு, அதனால வந்து 6% குறைஞ்சிருக்குங்க. ஸோ வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன் வாங்க கீழே விழாது அப்படின்னு கிடையாதுங்க. கம்மியா கீழே விழும், நம்மளுக்கு வந்து ரிஸ்க் கம்மிங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல என்டர் ஆகுறது எனக்கு என்னமோ சரியா படல. எஃப்ஐஐஸ் இன்னும் விற்பாங்க அப்படின்னு தோணுது கெயில பொறுத்த வரைக்கும். அடுத்து ஐஐஎஃப்எல் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு, அதாவது 30 கீழே தான் இருக்கு, 24 இருக்கு. பட் ஃபினான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஃபினான்ஸ்ல இதை விட நிறைய பி வந்து இதை விட லோயர் வேல்யூவேஷன்ஸ்ல பிரைஸ் டு புக் இதை விட கம்மியா நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. அடுத்து கோல்டை இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் ஆல் டைம் ஹை, நான் வாங்கினதுக்கு அப்புறமே 5% ஏறிடுச்சு. இப்போதைக்கு 8220 இருக்கு. இப்பயும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாமா சார், நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் செக்டர் வேணும், ஒரு பேங்க் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்ணலாம். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களோட கோல்டு லோன் பிசினஸ் முத்தூட் ஃபினான்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கோல்டு லோன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். 45,000 கோடி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். 52 வீக் லோல வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. பட் இன்னும் விலை உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஆட்டோ காம்பனன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு சார். குறிப்பா டால்ப்ரோஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி இருக்கிறாரு. தென் ஃபெய்ம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. டால்ப்ரோஸ் ஃபெய்ம் ரெண்டுமே வந்து ஸ்மால் கேப். இப்போதைக்கு ஸ்மால் கேப்பை தவிர்க்கிறது நல்லது. நீங்க இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 142% ஏறி இருக்கு டால்ப்ரோஸ். பி வந்து 10ல தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 2.18. ஓகே, 1 இயர்ல இவ்வளவு ஏறி இருக்கு. ஸோ விற்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஹையர் எண்ட்ல போய் மாட்டிக்காதீங்க. டெட் டு ஈக்விட்டி 0.16.
ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 30க்கு மேலே போகாதீங்க. அட்லீஸ்ட் இந்த ஸ்மால் கேப் வந்துச்சுன்னா 15 to 10 வச்சுக்கோங்க. அடுத்து டெட் டு ஈக்விட்டி 0.10 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்மால் கேப் அப்படின்றதுனால இதை குறிப்பாக சொல்கிறோம். அடுத்து ஃபெய்ம் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரைஸ் டு புக் 3.74 இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. பிஇ வந்து 18. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பயும் இது அதிகமான வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. கடன் கிடையாது. ஸோ 2 நிறுவனமே வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பை இன்னும் போட்டு அடிப்பாங்க. இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எப்படின்னா இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேங்க. ஸோ மார்க்கெட் வந்து குறிப்பாக ஸ்மால் மிட் கேப்ல இன்னும் பயங்கரமா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அடுத்த ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, அமர் ராஜா எனர்ஜி, ஃபெடரல் பேங்க் ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அமர் ராஜா 19ல இருக்கு, ஃபெடரல் பேங்க் வந்து பிரைஸ் டு புக் 1.2ல இருக்கு, பிஇ 10ல இருக்கு. ஏன் இதை மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமர் ராஜா மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணல அப்படின்னாலும் 1000 கீழே வர்றப்ப நீங்க 1-2 கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தாங்க ஃபெடரல் பேங்க்கும், உங்களுக்கு ஃபெடரல் பேங்க் வேணும் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஏன் வந்து நான் ஆட் பண்ணல அப்படின்றதையும் நம்ம முந்தைய பதிவுகளில் சொல்லியிருந்தோம். லார்ஜ் கேப்க்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கீழே இருந்து மேலே எதையும் சேர்க்காம வச்சிருக்கோம். அது போக ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.2 இருக்கு. நம்ம இண்டஸ்இண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1க்கு கீழே வந்துருச்சு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஏற்கனவே 1 கீழே இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் ஏற்கனவே 1 கீழே இருக்கு. ஸோ இவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரெண்டுமே வந்து கோல்டு லோன் அக்ரெசிவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1% தான் வந்து அன்செக்யூர்டு லோன். அதுல வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அது க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றதுனாலையும் அந்த ப்ரொமோட்டர் வந்து நல்ல ப்ரொமோட்டர் அப்படின்றதுனாலையும் அதை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவும் வந்து பிரைஸ் டு புக் 1.1 கிட்ட இருக்குது. அது வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனியா இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் செக்டர்ல ஏற்கனவே போதிய அளவு மெயின் லிஸ்ட்ல இருக்கிறதுனால புதுசா ஃபெடரல் பேங்கை சேர்க்கல. அமர் ராஜா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பி வந்து 19 வந்துருச்சு. அதை ஏன் நம்ம மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 150% மேல ஏறி இருக்கு. 1000 கீழே வந்துருச்சு. இன்னமும் வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஒரு மிட் சைஸ் கம்பெனி. பயந்துக்கிட்டு இன்னும் விற்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் விற்றாங்க அப்படின்னா அதுவும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலாவே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுங்க இந்த 2025 பொறுத்த வரைக்கும். 2 வீலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட 4 வீலர்ஸ் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. இவங்களோட அமர் ராஜாவோட ஜிகா ஃபேக்டரியில இருந்து அவுட்புட் வர்றதுக்கு இன்னும் நாள் ஆகும். அதாவது பினான்சியலா 31 ஆகும். ஸோ இந்த ப்ராஃபிட்ஸ் ரெவன்யூஸும் கொஞ்சம் இனி வரக்கூடிய குவார்டர்கள் ஒரு 2 or 3 குவார்டர்ஸ்க்கு ரெவன்யூ குறையும், ப்ராஃபிட்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனாலதான் அந்த மெயின் லிஸ்ட் ஆட் பண்ணாம வச்சிருக்கேன். பட் 1000 கீழே இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ் மாசம் 1 இல்ல மாசம் 2 வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து இப்பயும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா எலக்ஸி பத்தி கேட்டிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து வேல்யூவேஷன் இப்பயும் அதிகமா தான் இருக்கு, 40ல இருக்கு. ஹை அப்படின்னு பார்த்தோம்னா 10,700. எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்க. டிசம்பர் 2023ல 15% வச்சிருந்தாங்க. டிசம்பர் 2024ல 13% தான் வச்சிருக்காங்க. 2% வித்திருக்காங்க. பிரைஸ் டு புக் 13 டைம்ஸ் இருக்கு. ஓவர் வேல்யூடு தான். ஸோ டாடா எலக்ஸி உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. இப்போ நான் டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணாலே டாடா டெக்னாலஜிஸை இன்டைரக்டா வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தாங்க அர்த்தம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல டாடா எலக்ஸியும் டாடா டெக்னாலஜிஸ்குள்ள வந்துடும் அப்படின்றதுனால நம்ம டாடா எலக்ஸி சைடு இப்போ பார்க்க தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஏபிபி இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான கம்பெனிங்க, லார்ஜ் கேப் கம்பெனி, கடனே கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை தான், வேல்யூவேஷன்ஸ் வந்து 58-60க்கு பக்கமா இருக்குங்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ இங்க இருந்து 50%, அதாவது பி வந்து 30 வந்தா நம்ம அதை கன்சிடர் பண்றதை பத்தி யோசிப்போம். இப்போதைக்கு ஏபிபி சைட்லாம் போகாதீங்க, ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து எழுதுங்க, நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.